ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோன்னா பிரண்டை தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ சூடு ஆறிட்டுருக்கு. ஈவினிங் கொரியர் போடுறதுக்கு சூடு ஆறிட்டுருக்கு. இந்த பக்கம் பிரண்டை தொக்கு, இந்த பக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி தொக்கு, அதுவும் நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆறிட்டுருக்கு. எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் கலப்போம். தக்காளியில் மட்டும் நம்ம வந்து கடலெண்ணெய் கலப்போம். கொஞ்சமாக தான் நல்லெண்ணெய் கலப்போம். ஏன்னா நம்ம வந்துட்டு தக்காளிக்கு கடலெண்ணெய் தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொன்றும் ரெடி ஆகிட்டுருக்கு. அது அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. அந்த சவுண்டு கூட இடையில கேட்கும். இதுவும் நல்லா ஆயில் திரிஞ்சு வந்திருக்கு. அப்புறம் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்டு, அதை இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன். நல்லா புளித்தொக்கு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சுண்டி வருதோ அந்த அளவுக்கு தான் வந்து ஆயில் பிரிஞ்சு வரும். ஆயில் பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு எதுவுமே கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஆயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. பொருளை கெட்டு போகாமல் இருக்கணும்னா நல்லா சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சா மட்டும்தான் அந்த பொருளை கெட்டு போகாது. இங்கே பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக இங்கே வந்து தண்ணி சுண்டுச்சு. இப்போ தான் பாருங்கள் ஆயில் பிரிஞ்சு வருது. இது இன்னும் ரெடியாக 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறீங்க ஸ்கிரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.